இந்த நட்பை உறுதி செஞ்சுக்கிறாரு. ஸோ காங்கிரஸோடு ஒரு நாளைக்கு மோஸ்ட்லி ராகுல் காந்தி வீட்டில் சோனியா, ராகுல் மற்றும் பிரியங்காவோடு உணவு அருந்தும் இரவு விருந்தும் ஒன்று இருக்கலாம். அமித்ஷாவை சந்தித்தால் உங்களுக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கேட்கலாம். இன்னொன்று இப்போ சிங்கப்பெண் திட்டம் தான் போட்டால் அதுக்கு நிதி கேட்கவும் முடியும். ஸோ பிரசாந்த் கிஷோரை சந்திக்கலாம். அதே மாதிரி பார்லிமெண்ட்ல எங்களுக்கு தனியாக சீட்டு போட்டுருங்க, நாங்கள் இனிமேல் காங்கிரஸோடு கூட்டணி இல்லைன்னு கேட்டுட்டாங்க. இந்தி கூட்டணியில் தமிழ்நாடு சார்பாக திமுக இல்லை. ஸோ இப்போ அந்த இடத்துல இவர் பிடிச்சிக்கிட்டா இவருக்கு அகில இந்திய அளவிலேயும் மதிப்பு கிடைக்கும். பிரதமரையும் நிதியமைச்சரை சமைச்சா துட்டு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது திட்டம் வச்சிருந்தா திட்டம் போடலாம். அடிக்கடி இந்த தற்கொலைங்கிற வார்த்தை வந்த பொழுது தற்கொலைன்னு சொல்கிறாங்களே என்னன்னு கேட்க பியூஷ் கோயல் அதை இங்கே கேட்டுட்டு விளக்கம் சொன்னாராம். மெர்க்குரியலாக விஜய் வளர்ந்துட்டு இருக்காரு. அமித்ஷா சொன்னதாக எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு தகவல் வந்து 30 நாள் இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு, இன்னும் வெள்ளை அறிக்கை வரவில்லை. பட் இவருக்கு பின்னாடி 10 நாள் பின்னாடி ஆரம்பித்த கேரளா ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்காக நம்முடன் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். டெல்லிக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு புறப்பட்டிருக்காரு. 3 நாள் பயணமா சென்றிருக்காரு. நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொள்வதா செய்தி வந்திருக்கு. இது இல்லாம இந்த 3 நாள்ல என்ன மாதிரியான பிளான் வச்சிருக்காரு, யார் யாரை சந்திக்க போறாரு? இல்லை, திரு விஜய் அவர்கள் ரொம்ப கம்மியான மெஜாரிட்டியோட ஆட்சி செய்கிறார். இன்னொன்று, ஒரு தமிழகத்தில் ஆட்சி செய்யணும்னா நிதி சிக்கல்கள் பல்வேறு இருக்கின்றன. இன்னும் வெள்ளை அறிக்கை தருகிறேன்னு சொன்னார். இவர் பதவியேற்று 30 நாள் இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு, இன்னும் வெள்ளை அறிக்கை வரவில்லை. பட் இவருக்கு பின்னாடி 10 நாள் பின்னாடி ஆரம்பித்த கேரளா ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாங்க. பட் வெள்ளை அறிக்கையே வேண்டாம், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். போன பட்ஜெட்டில், இந்த வருஷம் இடைக்கால பட்ஜெட்டில் நீங்கள் கடைசி பக்கத்தை எடுத்தாலே ரெவின்யூ டெபிசிட்னு ஒரு 45,000 கோடியும் பழைய கடனுக்கு வட்டிக்கு 75,000 கோடி கட்டணும். ரெவின்யூ டெபிசிட்னா என்னன்னா, வீட்டு வாடகை அரிசி பருப்பு வாங்குறதுக்கே சம்பளம் பத்தலைங்கிற மாதிரி அர்த்தம். அது தவிர பழைய வட்டி நீங்கள் அதை கட்டலைன்னா உங்களை வீட்டை விட்டு தூக்கி வெளில போட்டுருவாங்க, சாமானை போட்டு வெளில போட்டு. அந்த நிலைமையில தான் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை நிதி இருக்கிறது. நவம்பர் மாதம் கார்பரேஷன் தேர்தல் வரும். 20 கார்பரேஷன் முனிசிபாலிட்டி தேர்தலில் ஒரு முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ ஜெயிச்சு காட்டுங்கன்னு ஆதவ் சேலஞ்சு விட்டுட்டு இருக்காரு. ஆனா இப்ப நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்துக்கு போயிருக்காரு. எதன் அடிப்படையில திரௌபதி முர்மு அவர்களை சந்திச்சிருக்காரு? எந்த நிதி அடிப்படையில? பதவி ஏற்றுட்டால் பிரதமரையும் ஜனாதிபதி துணை ஜனாதிபதியை சந்திப்பது மரியாதை நிமித்தம். பிரதமரையும் நிதியமைச்சரை சமைச்சா துட்டு கிடைக்கும். நீங்க ஏதாவது திட்டம் வச்சிருந்தா திட்டம் போடலாம். ஸோ ஜனாதிபதி வெறும் மந்திரிக்கு தான், இது வெறும் மரியாதை நிமித்தம் தான். பட் இதை தாண்டி நேற்றைக்கு இண்டி கூட்டணி டெல்லியில் நடந்த பொழுது திமுக கலந்து கொள்ளைங்கிறது மாத்திரம் இல்லாமல் ஹிந்தியில் அங்கங்கே போஸ்டர் வச்சு எங்களுக்கு துரோகம் செய்த ராகுல் காந்தின்லாம் போஸ்டர் வச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு தனியாக சீட்டு போட்டுருங்க, நாங்கள் இனிமேல் காங்கிரஸோடு கூட்டணி இல்லைன்னு கேட்டுட்டாங்க. ஸோ பிஜேபி இப்போ இண்டி கூட்டணியில் தமிழ்நாடு சார்பாக திமுக இல்லை. ஸோ இப்போ அந்த இடத்துல இவர் பிடிச்சிக்கிட்டால் இவருக்கு அகில இந்திய அளவிலேயும் மதிப்பு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்த முறை கலந்து கொள்கிறேன் என்று சொன்னதாக நேற்றுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஸோ காங்கிரஸை போய் சந்தித்து கூட்டணி, ஏன்னா இன்னொன்று இவர் தாவேகா சார்பாக ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்க முடியும் ராஜ்யசபாவில், அதை காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி ஆறார். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தான் முன்னாடியே கூட்டணி வேண்டும்னு சொல்லிட்டு இருந்தவர். ஸோ அதனால் அந்த நட்பை விட்டு கொடுத்துருக்காரு. 2 வருஷம் அந்த போஸ்ட் வரும். ஸோ இந்த நட்பை உறுதி செஞ்சுக்கிறாரு. ஸோ காங்கிரஸோடு ஒரு நாளைக்கு மோஸ்ட்லி ராகுல் காந்தி வீட்டில் சோனியா, ராகுல் மற்றும் பிரியங்காவோடு உணவு அருந்தும் இரவு விருந்தும் ஒன்று இருக்கலாம். அது தவிர மற்றபடி இப்போ நிறைய அமைச்சர்கள், நீத்தி ஆயோக் முழுக்கங்கிறது இந்தியாவின் திட்ட கமிஷனுக்கு நீத்தி ஆயோக்னு பேரை மாற்றிருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கும் பேச டைம் கிடைக்கும், மற்றவர்கள் பேசுவதை பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு நாள் முழுக்க ஆகிடும். மறுநாள் மற்ற அமைச்சர்களை சந்தித்து விட்டு ஒரு நாள் காங்கிரஸுக்காக ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க வாய்ப்பு வருவார். அமித்ஷா அவர்களை போன முறை பார்க்கல, இந்த முறை அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக. அதாவது ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு தமிழை தாண்டி பல மொழிகள் தெரியும். அவங்க மைசூரில் இருந்தவங்கிறதுனால கன்னடம் தெரியும். அவங்க தமிழ் தான் தாய்மொழி, கன்னடம் தெரியும். சினிமாவில் நடிக்கிறதுக்காக ஹிந்தி, தெலுங்கு, ஆங்கிலம் படித்ததுனால குறைஞ்சபட்சம் இந்த 5 மொழி பேசுவாங்க. இதை தாண்டியும் சில மொழிகள் தெரியும்.
அங்கே போனீங்கன்னா அந்தந்த துறை செக்ரட்டரி கிட்ட பழகிட்டீங்கன்னா அவங்க தாய்மொழியில் கன்னடத்துக்காரன் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்கள இங்கிலீஷில் கேட்குறது ஏன்றி சென்னை கேட்டால் அவங்களுக்கு நம்மால் வந்துட்டாங்கன்னு ஒரு நட்பு வரும். ஸோ ஜெயலலிதா அந்தந்த செயலாளர்களிடம் அவங்க மொழியில் பேசி இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பெறுவாங்களாம். ஸோ இப்போ இவருக்கும் அதே மாதிரி பல்வேறு மொழிகள் தெரியுங்கிறதுனால அந்தந்த அமைச்சர்களை சந்தித்து நட்பு வளர்த்து கொண்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா திமுக இருந்த வரைக்கும் எதிர்ப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. பாஜக என்ன சொல்லுவாங்க எப்பயும், எங்களையே தேர்ந்தெடுத்தால் டபுள் இன்ஜின் சர்க்கார், ஸோ மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து பண்ண முடியும். சரி, கூட்டணியாக இருந்த பொழுது அதிமுக பாஜகவோடு ஒன்று சேர்ந்ததால் 11 மெடிக்கல் காலேஜ் அரசு காலேஜ் வந்துச்சு. ஒரு காலேஜுக்கு 200 சீட்டுன்னு வச்சுக்கிட்டா 2000 சீட்டு வெறும் வருஷத்துக்கு 50,000 ரூபாயில் கிடைக்கும். நீங்கள் அதே ஜெகத் ரட்சகனும் ஏவவேலு காலேஜுக்கு போனால் வருஷத்துக்கு 25 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபா செலவாகும். ஸோ தமிழக அரசுக்கு திட்டங்கள் வேணும்னா மத்திய அரசு தேவையான இடத்தில் ஏற்றுக்கொண்டு ரொம்பவும் அரிதான இடங்களில் எதிர்க்கணும். ஆனால் இன்னொரு கருத்தை முன் வச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வெற்றி பெற்றது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இல்லை, எல்லாருக்குமே அது ஷாக். அதாவது நீங்கள் அந்த ஆக்சிஸ் மை இந்தியா நான் அந்த 28ஆம் தேதி அன்னைக்கு போல் சர்வேல மற்ற 8 பேர் பண்ணதுக்கு வரைக்கும் எல்லாருமே விஜய் 5லேருந்து 25 தான் அதிகம் போல சொன்னாங்க. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா தான் அவங்களும் சொன்னப்போ திமுக 90 எடுக்குன்னாங்க, அதுவும் வரல. ஸோ ஒரே ஒரு கருத்து கணிப்பாளர் மட்டுமே தான் விஜய் வருவார்னு சொல்லப்பட்டது. பட் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக அடிக்கடி இந்த தற்குறிங்கிற வார்த்தை வந்த பொழுது தற்குறின்னு சொல்கிறாங்களே என்னன்னு கேட்க பியூஷ் கோயல் அதை இங்கே கேட்டுட்டு விளக்கம் சொன்னாராம். மெர்க்குரியலாக விஜய் வளர்ந்துட்டு இருக்கார், 70 சீட்டு வரைக்கும் எடுப்பார்னு 13ஆம் தேதி அமித்ஷா சொன்னதாக எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு தகவல் வந்தது. பட் கடைசி 10 நாளில் விஜய் அவர்கள் என்ன அமுக்குறாங்க பிதுக்குறாங்க, எனக்கு பேச விடலன்னு சொன்னது மக்களிடம் எடுபட அது கடைசியில் ஒரு வீடியோ, உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், சித்தப்பா பெரியப்பாட்ட சொல்லுங்கள், எல்லாரும் எப்படி சாக்லேட் வேணும் இப்போ இது வேணும்னு கேட்குற மாதிரி விசிலுக்கு ஓட்டு போட வேண்டும்னு விஜய் வச்ச கோரிக்கை எடுபட்டு வெற்றியும் பெற்றிருக்கார். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவார்னு அமித்ஷாவுக்கு குறைஞ்சபட்சம் 60லேருந்து 80 வெற்றி பெறுவார்னு 13ஆம் தேதி அவர் சொன்னதாகவே எனக்கு டெல்லியிலேருந்து தகவல் வந்தது. அதனால தான் அவர் இங்கே வராமல் பெருமளவில் இதை கான்சென்ட்ரேட் பண்ணார். வெஸ்ட் பெங்கால் அங்கே போன முறை 77 எடுத்தவங்க இந்த முறை 207 எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அமித்ஷாவை சந்தித்தால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கேட்கலாம். இன்னொன்று, இப்போ சிங்கப்பெண் திட்டம் தான் போட்டால் அதுக்கு நிதி கேட்கவும் முடியும். ஏன்னா சிங்கப்பெண் திட்டத்தில் 2500 புது போலீஸ் போடுறன்னு இருக்காங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு இது டெல்லியில் ஒரு பெண் கொல்லப்பட்ட வழக்கில் இருக்கிற அந்த ஃபண்டு காலியாக இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலன்னா வருஷம் வரும். ஸோ அதை இதுக்கு கேட்க முடியும். ஸோ அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு விஷயங்களை பேசலாம். போன முறையே நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறப்ப இதை தாண்டி பல கடன்கள் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் சேருங்க, ஒரு துறைக்கும் சேர்க்கணும்னு சொல்ல. உதாரணமாக நம்ம இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கையை விட்டார். 13 லட்சம் ஏக்கர்கள் கோயில்களுக்கு சொந்தவை இனாம் லேண்ட் என்று ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, அதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும்னு இருக்கார். அதாவது கோயில் பேரில் இருந்தால் இந்து சமய அறநிலைத்துறையின் மேற்பார்வையின் கீழ் வரும். ஜெயலலிதா இருந்தப்போ 6 லட்சம் ஏக்கர்னு சொன்னாங்க. இபிஎஸ் ஆட்சியில் 5,30,000 குறைச்சாங்க. போன ஆட்சியில் 3,80,000 குறைச்சிட்டாங்க. எங்கேருந்து 6 லட்சத்துலேருந்து எங்கேருந்து 3,80,000 குறைஞ்சிது. இதுலேயே இப்போ 2 லட்சம் ஏக்கர் காணும். இப்போ இனாம் லேண்டுன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இப்போ எழுதி வைக்கிறவங்க கோயிலுக்கு எழுதி வச்சாலும் கோயில் பேரில் இல்லாமல் அதை புறம்போக்குன்னு வச்சுருப்பாங்க. அதாவது இனாம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இதிலிருந்து அரசுக்கு எதுவும், இனாம்னா ஃப்ரீன்னு அர்த்தம், உருது வார்த்தை இல்லை அரபி வார்த்தை, அதுக்கு ஃப்ரீன்னு அர்த்தம். இனாம் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீன்னு அர்த்தம். அது அந்த நீ இடத்துல இருந்து வரி வசூல் 10 பைசா வராது அப்படிங்கிறதுனால முகலாயர் ஆட்சியின் போது இனாம்னு வச்சாங்க, பிரிட்டிஷ் ஆட்சியில் புறம்போக்குன்னு வச்சாங்க, அதில் வராதுன்னு. இப்போ புறம்போக்கில் கேட்டகரி இருக்குது. அதாவது கோயில் புறம்போக்கு, இது நீர்நிலை புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்குன்னு. ஆனால் கோயில் புறம்போக்குன்னு கொடுக்காம வச்சுருக்காங்க. இப்போ இவர் மோடி அவர்கள் சொன்னது பிறகு இதை கண்டுபிடிச்ச இந்த 13 லட்சம் ஏக்கரையும் கோயிலுக்கு சேர்த்தா ஒரு சின்ன ஒரு இதோட முடிக்கணும்னு சொன்னால், குயின்ஸ்லாண்டுன்னு ஒரு பார்க் இருக்குது பாருங்கள், தீம் பார்க்கு. அந்த தீம் பார்க்கு ஒரு கோயிலுக்கு சொந்தமாக 178 கோடி ஏக்கர் கொடுத்த இடத்துல தான் பின்னாடி சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஆனால் 20 ஏக்கரை இனாம் லேண்டுன்னு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் சரி செய்து எல்லாத்துக்கும் கோயிலுக்கு மீட்கணும்.
அவங்க டெல்லி அனுப்பிய இடி கொடுத்த நோட்டீஸை வச்சு இவர் இப்போ வழக்கு போட்டிருக்காரு. அதில் உதயநிதியின் நண்பரை சேர்த்திருக்காரு. ஆனா இதை தாண்டி இப்போ இந்த 3 நாள் பயணத்துல வேற ஏதாவது சந்திப்பு இருக்கா? வேற யாராச்சும் சந்திக்க இருக்காரா? எதிர்பாராத ஏதாவது எதிர்பார்க்கலாமா? தெரியல. இவரை பிரசாந்த் கிஷோரோடு நட்பில் இருக்கிறார், அவருடைய கைடன்ஸை வாங்கிட்டு இருக்காருன்னு இருக்கு. அவர் இப்போ ஒரு ஆசிரமத்தில் இப்போதைக்கு தங்கி இருக்கார். பட் விஜயுடைய வெற்றியின் பின்னால் இப்போ இது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸு, ரூட்டு மற்றும் ஜானோர்கேசாமி தாண்டி பிரசாந்த் கிஷோருடைய ஐடியாஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக அந்த காக்கி வெள்ளைங்கிறது இவருக்கு ஆந்திரா எலெக்ஷனில் ஜெகன்மோகன் ரெட்டி போட்டார். அதுக்கு முன்னாடி ஜெயிலர் 2ல் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட்வைஸ் எல்லாம் அவர் கொடுக்கறதும் இருக்கிறது. ஸோ பிரசாந்த் கிஷோரை சந்திக்கலாம். என்ன நடக்குதுன்னு அங்கே போனால் தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.